இங்கே ஒரு சுருக்கமான தமிழ் நாயகி பிரின்சஸ் கதையை தருகிறேன். இது சிறியவர்களுக்கும் மிகவும் பிடிக்கக்கூடியது. படுமணியின் காதல் பயணம். ஒரு காலத்தில் சந்திரபுரம் என்ற ராஜ்யத்தில் அழகான, அறிவாளியான ஒரு இளவரசி இருந்தாள். அவளின் பெயர் படுமணி. படுமணி புத்தகங்களை விரும்பி வாசிக்கத் தெரிந்த சிறந்த மாணவியும், நல்ல மனம் கொண்டவளும் ஆவாள். ஒருநாள் அவள் அரண்மனையில் பழமையான ஒரு நூலகத்தை கண்டுபிடிக்கிறாள். அந்த நூலகத்தில் ஒரு மேஜையில் ஒரு பண்டைய நூல், மாயமரம் பற்றி எழுதப்பட்டிருக்கும். அந்த மரத்தில் ஒருவர் உண்மையான நல்வாழ்வு விரும்பினால் அது அவருக்காக ஒரு வழி திறக்கும் என்று எழுதியிருக்கும். படுமணி தன்னுடைய சிறந்த தோழி மயூரியுடன் அந்த மரத்தை தேடி பயணம் ஆரம்பிக்கிறாள். வழியில் அவள் பல சோதனைகளை கடந்து வனத்தில் தடுமாறும் மக்களை காப்பாற்றுகிறாள். எங்கே பார்த்தாலும் மாயாஜாலம், புதிர்கள், நல்லதும் கெட்டதும் மோதும் சந்தர்ப்பங்கள். முடிவில் அவள் அந்த மரத்தை கண்டுபிடிக்கிறாள். ஆனால் அந்த மரம் பேசும். அது சொல்கிறது, உண்மை நல்வாழ்வு எங்கு இருக்கிறது என்பது வெளியில் இல்லை, உன் உள்ளத்தில்தான். அந்த கற்பனை பயணத்திலிருந்து படுமணி கற்றுக்கொள்கிறாள், மனிதர்களுக்காக செய்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அவள் அரண்மனைக்கு திரும்பி